Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 11th எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பேங்குடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 11th மாணவர்கள் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஆர்ட்ஸ் குரூப் மாணவர்கள் வந்து எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் எக்ஸாமில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம். குறிப்பாக 6 செட் ஆஃப் ஒரிஜினல் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வித் அஃபீஷியல் ஆன்சர் கீ இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக டவுன்லோட் பண்ணி நல்லபடியாக படிங்க. ஸோ இந்த 6 கொஸ்டினை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம்டா நீங்கள் 60 மார்க்ஸ் வந்து ஈஸியாக கெயின் பண்ணலாம். ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மினிமம் லோ லெவல் மார்க் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், 10 மார்க்ஸ் தான். இப்போ நீங்கள் 6 கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணும்போது 60 மார்க்ஸ் அப்படிங்கிறத மினிமமாக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் மேக்ஸிமமாகவும் மதிப்பெண் எடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக டெவலப் பண்ணி பார்ட் 1ல் ஒரு 20 1 மார்க்ஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து தயவு செய்து நீங்கள் என்ன செய்யணும், அதற்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி 1 மார்க்ஸை வந்து கவர் பண்ணணும். அடுத்து 10 2 மார்க்ஸ் இருக்கும், 10 3 மார்க்ஸ் இருக்கும். உங்களுக்கு 14 5 மார்க்ஸ் ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. ஸோ 6 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்கிறதுனால 60 2 மார்க்ஸ் 60 3 மார்க்ஸ் கிட்டத்தட்ட 84 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதை படித்தாவே நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். நல்லபடியாக ஃபஸ்ட்டு படிக்கணும். உங்களுக்கு இன்னும் வந்து 3 நாட்கள் விடுமுறை இருக்குது. சனிக்கிழமை ஒரு நாள் இருக்குது, சண்டே இருக்குது, மண்டே இருக்குது. ஸோ நீங்கள் 11th எக்கனாமிக்ஸில் நீங்கள் உறுதியாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா சென்டம் கூட எடுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்டர் வைஸாக எக்ஸ்பெக்டட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 6 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினில் எந்தெந்த சாப்டரில் எப்படி கேட்டிருக்காங்க, எந்தெந்த சாப்டரில் கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 1 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம முழுமையாக ஸ்கோர் பண்ணோம்னா அந்தந்த சாப்டரில் புக்கின்னும் தயவுசெய்து படித்தால் மட்டுமே தான் முழுமையாக மதிப்பெண் எடுக்க முடியும். ஸோ 11th எக்கனாமிக்ஸ் எழுதக்கூடிய மாணவ மாணவிகளே, இந்த 6 கொஸ்டின் பேப்பரை தயவுசெய்து நல்லபடியாக படிங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள். இதனுடைய பிடிஎஃப் லிங்க் வித் அஃபீஷியல் ஆன்சருடைய பிடிஎஃப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். டவுன்லோட் பண்ணி எங்களுடைய எக்ஸாமை வந்து சக்ஸஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கொஸ்டின் பேப்பர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி தேங்க்யூ.